வணக்கம் உங்கள் பெட்டர் மார்க்ஸ் ரைட். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் எர்த் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேல் டிஸ்ட்ரிக்ட் இருக்க தாதகாப்பட்டி. இந்த கிரவுண்ட் எர்த் ஒர்க் வந்து நாங்கள் டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம். அந்த கிரவுண்ட் எர்த் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதனுடைய ஃபுல் வீடியோமே கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃப்ளோருக்குமே ஒர்க் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். பெண்டிங் இருக்கிற ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எர்த்து போட வேண்டிய மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எர்த் எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி ஒர்க்கு வந்திருக்கோம். கிரவுண்ட் எர்த்துக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே கஸ்டமர் லிஸ்ட் கொடுத்துருந்தோம். கஸ்டமர் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னென்ன மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் ராடில் பார்த்தீங்கன்னா 7 அடியில் ஒன்று வாங்கியிருக்கோம் 2 மீட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 நம்பர் காப்பர் கம்பியில் ஒரு 30 அடி வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் கெமிக்கல் பார்த்தீங்கன்னா 15 கிலோவில் 2 பேக் வாங்கியிருக்கோம். எதுக்காக 2 பேக் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எர்த் ராடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 அடி. ஸோ 7 அடிக்கு வந்து 15 கிலோ கண்டிப்பாக பத்தாது. ஸோ அதனால தான் 15 கிலோவில் 2 பேக் வாங்கியிருக்கோம். அது இல்லாமல் இந்த 8 நம்பர் காப்பர் கம்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எர்த் ராடுக்கு மேலே வந்து ரோல் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எர்த் ராடில் இருந்து சப்போஸ் நமக்கு எர்த்து கிடைக்கலாம்னு ஃபியூச்சரில் அந்த கம்பி மூலியமாக காண்டாக்ட் ஆகி கெமிக்கல் மூலியமாக நமக்கு மறுபடியும் எர்த்து கண்டினியூ ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 8 நம்பர் காப்பர் கம்பி மேலே வந்து ரோல் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது கெமிக்கல்லாம் எடுத்துட்டு மேலே வந்து ஒரு கவரிங் பைப் போட்டிருக்கோம். அந்த கவரிங் பைப் எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோவில் 2 பேக் வாங்கியிருக்கோம். நம்ம மொத்தம் குழி எடுத்தது பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 அடி. 7 அடிக்குமே நம்ம கெமிக்கல் கொட்டணும்னா கண்டிப்பாக அந்த 2 மூட்டையுமே பார்த்தாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு கவரிங் பைப் வச்சு இந்த கெமிக்கல் ராடு சுற்றியுமே நமக்கு கெமிக்கல் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை தள்ளிட்டு அதுக்கப்புறமே மறுபடியும் அந்த கவரிங் பைப்பை மேலே எழுத்தோம்னா தனியாக செட்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கெமிக்கல் ஃபில் பண்ணிட்டு அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மண்ணை தள்ளி இந்த பேக்கிங் வந்து எர்த்தை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். இது 3 ஃப்ளோருக்குமே சேர்த்து ஒரு எர்த்து தான். ஸோ அதனால தான் வந்து நம்ம 7 அடியாக நம்ம போட்டிருக்கோம். நம்ம வீடுகளுக்கு யூஸ் பண்ணும்போது 1 மீட்டர் நம்ம போட்டால் போதும். அதாவது 3 அடி இருந்தால் போதும். இந்த ஃபேக்ட்ரிக்குனால எல்லாமே மிஷின் மட்டும் தான் வருது. மோட்டருக்குனால வரதுனால அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எர்த்து மட்டும் 7 அடிக்கு நம்ம போட்டால் போதும். எர்த்து எல்லாமே போட்டு டோட்டலாக க்ளோஸ் பண்ணி முடிச்சாச்சு. எர்த்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு எர்த்து ஃபுல்லாகவே க்யூர் ஆகிற மாதிரி தண்ணி ஃபுல்லாகவே விடுறோம். ஏன்னா க்யூர் ஆனால் தான் நமக்கு எர்த்து ப்ராப்பராக கிடைக்கும். அடுத்தது 8 நம்பர் காப்பர் கம்பியை ரிங் அடிச்சு அடுத்தது SS போல் நட்டு போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணோம். இந்த எர்த்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அதனுடைய ஃபுல் வீடியோமே கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.